அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஒரு 20 கொஸ்டின் பார்க்க போகிறோம். முக்கியமான கொஸ்டின். அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1. சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜெயகாந்தனின் புதினம். ஆன்சர்: சில நேரங்களில் சில மனிதர்கள். கொஸ்டின் 2. தர்மார்த்தங்களை உபதேசிக்கவே டேஸ் பாரதத்தை எழுதியவர். தர்மார்த்தங்களை உபதேசிக்கவே பாரதத்தை வியாசர் எழுதினார். தர்க்கத்திற்கு அப்பால் சிறுகதை அமைந்த தொகுப்பு. ஆன்சர்: யுகசந்தி. தர்க்கத்திற்கு அப்பால் சிறுகதை அமைந்த தொகுப்பு யுகசந்தி. தன்னுடைய படைப்புகளுக்கு தானே முன்னுரை எழுதும் பழக்கம் உடையவர். ஆன்சர்: ஜெயகாந்தன். தன்னுடைய படைப்புகளுக்கு தானே முன்னுரை எழுதும் பழக்கம் உடையவர் ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் யாரை பற்றி கவிதை எழுதியுள்ளார்? ஆன்சர்: பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஜெயகாந்தன் அவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி கவிதை எழுதியுள்ளார். உன்னை போல் ஒருவன் திரைப்படத்திற்காக ஜெயகாந்தன் பெற்ற விருது. ஆன்சர்: குடியரசுத் தலைவர் விருது. உன்னை போல் ஒருவன் திரைப்படத்திற்காக ஜெயகாந்தன் பெற்ற விருது குடியரசுத் தலைவர் விருது. சிறுகதை மன்னன் என்று சிறப்பிக்க கூடியவர். ஆன்சர்: ஜெயகாந்தன். சிறுகதை மன்னன் என்று சிறப்பிக்கக்கூடியவர் ஜெயகாந்தன். படிக்காத மேதை என்று க. செல்லப்பன் குறிப்பிடும் எழுத்தாளர். ஆன்சர்: ஜெயகாந்தன். படிக்காத மேதை என்று க. செல்லப்பன் குறிப்பிடும் எழுத்தாளர் ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு. ஆன்சர்: 1972. ஜெயகாந்தன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 1972. உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் நாள். ஜூன் 5. உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் நாள் ஜூன் 5. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கத்தில் வளர்கின்றன என்று கூறியவர். ஆன்சர்: மாங்குடி மருதனார். நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் மாங்குடி மருதனார். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர். ஆன்சர்: சர் ஆர்தர் காட்டன். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் சர் ஆர்தர் காட்டன். கிராண்ட் அணைக்கட் என்று அழைக்கப்படுவது. ஆன்சர்: கல்லணை. கிராண்ட் அணைக்கட் என்று அழைக்கப்படுவது கல்லணை. பெண் அடிமை தீரும் வரை மண் அடிமை தீருமோ என இடி முழக்கம் செய்தவர் யார்? இவருக்குமே குழப்பம் வருது. பாரதியாரா பாரதிதாசனா? ஆன்சர்: பாரதிதாசன். பெண் அடிமை தீரும் வரை மண் அடிமை தீருமோ என இடி முழக்கம் செய்தவர் பாரதிதாசன். பட்டினத்தார் பாடிய மூவர் என்ற நூலை இயற்றியவர். ஆன்சர்: நீலாம்பிகை அம்மையார். பட்டினத்தார் பாடிய மூவர் என்ற நூலை இயற்றியவர் நீலாம்பிகை அம்மையார். கொஸ்டின் 16. தெற்காசியாவின் சாக்ரடிஸ் என்று புகழப்பட்டவர் யார்? ஆன்சர்: தந்தை பெரியார். தெற்காசியாவின் சாக்ரடிஸ் என்று புகழப்பட்டவர் தந்தை பெரியார். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று பாடியவர் யார்? ஆன்சர்: கணியன் பூங்குன்றனார். அடுத்த கொஸ்டின். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டம் என்று கூறிய புலவர் யார்? ஆன்சர்: ஆலந்தூர் கிழார். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டம் என்று கூறிய புலவர் ஆலந்தூர் கிழார். கங்கையும் இமயத்தில் பெய்யும் மழையையும் உவமையாக எடுத்துக் கூறும் நூல் எது?
ஆன்சர் புறநானூறு. லாஸ்ட் 20வது கொஸ்டின். உலக தமிழாய்வு மன்றம், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர் யார்? ஆன்சர் தனிநாயக அடிகள். உலக தமிழாய்வு மன்றம், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர் தனிநாயக அடிகள். இந்த வீடியோ பதிவில் 20 கொஸ்டின் பார்த்தோம். இந்த 20 கொஸ்டினுமே முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.